என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். நம்மளுக்கு பார்ட் ஏ கொஸ்டின்ஸில் போர்டு எக்ஸாமில் நமக்கு கேட்பாங்க. இதில் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று 2/2 மேட்ரிக்ஸ், இன்னொன்று 3/3 மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி 3/3 மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறது பார்ட் பி கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, அதாவது 14 மார்க்ஸ் கொஸ்டினில். இது பார்ட் ஏ கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ப்ரொசீஜர் ஒன்று தான், 3 ஸ்டெப்பு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம ஏன்னு ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு 5 2 -4 -4 3. ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஏ பேர் கொடுத்ததுனால இந்த இன்வெர்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன வரும்? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏன்னு வரும். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராப்ளம். இந்த முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். எல்லோரும் பாஸ் பண்ணட்டும். சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது அதனுடைய ஆன்சர் 0 வரக்கூடாது. 0 இது சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஏன் 0 வரக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா 1/0ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? இது இன்ஃபினிட்டியாக மாறிடும். அப்போ இன்ஃபினிட்டியாக மாறிச்சுன்னா நம்மளால் இன்வெர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ டிட்டர்மெண்ட் ஏனுடைய வேல்யூ எப்பயுமே நாட் ஈக்குவல் டு 0 வரணும். நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் டிட்டர்மெண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வரணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். டு ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஏ. பாருங்கள், டிட்டர்மெண்ட்டுங்கிறது என்ன? இந்த 2 கோடு போகிறதுக்கு பிறகு தான் டிட்டர்மினன்ட். இங்கே ஏ இருக்குங்களா, ஏ எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா அது பேர் என்ன? மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஏன்னு இருக்கா? ஏக்கு பதில் என்னெல்லாம் 5 2 -4 3. அப்போ 5 2 -4 3. அடுத்து பாருங்கள், இந்த கோடு இருக்குங்களா, அந்த கோடுக்கு தான் இந்த க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? இது என்னன்னா 2 ரோ 2 காலம் இருக்குது. இது 2/2 டிட்டர்மெண்ட். இந்த 2/2 டிட்டர்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதுக்கு ரொம்ப ஒரு ஷார்ட்கட் மெத்தட், ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன். அந்த ஹிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த டயகனல் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இந்த நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பர் கொடுங்க பார்க்கலாம். 5 அடுத்து இன்ட்டு அடுத்து 3. இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 5 × 3 எடுத்துகிட்டு ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வருது? 15. இது நார்மலாக பண்ணுறது தான். அடுத்து மெயினான என்னென்னா இந்த -4 × 2 கால்குலேட்டர் எடுங்க. -4 × 2 நமக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? -8. நல்லா கவனிங்க, ஆன்சர் என்ன வந்தது? -8. கால்குலேட்டரை என்ன ஆன்சர் காமிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் ஹிண்ட். புரியுதுங்களா? -8க்கு ஆப்போசிட் சைன் என்ன? +8. அவ்வளோதான். இங்கே +8ன்னு வந்ததுன்னா நீங்கள் எழுதும்போது -8ன்னு எழுதணும். இங்கே -8ன்னு வந்ததுனால ஆப்போசிட் சைன் +8. எதுக்கு? இந்த கீழே இருந்து, அதாவது டயகனல் எலமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஆன்சர் என்ன வருதோ அதை அப்படியே கொடுத்துருங்க. ரிமைனிங் எலமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது பார்த்தீங்களா, கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணுறீங்களா, அந்த நம்பருக்கு மட்டும் கால்குலேட்டரை என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைன். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். புரியுதுங்களா? இப்போ 15 + 8 கால்குலேட்டர் அடிங்க. 15 + 8 என்ன? 23. அப்போ டிட்டர்மெண்ட் ஏனுடைய ஆன்சர் என்ன? 23. டிட்டர்மெண்ட் ஏ நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு தான் வந்திருக்கு. அப்போ ஏ இன்வெர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கலான்ட்டு. கரெக்டுங்களா? என்ன பண்ணுவோம்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5 3 இடம் மாற்றுவோம். பிளேஸ் சேஞ்ச். கரெக்டுங்களா? டயகனல் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணோம்? இடம் மாற்றுவோம். அப்போ 3 இங்கே போயிடும், 5 இங்கே வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ 3 இங்கே போயிடும், இங்கே 5. கொடுத்துக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸில் இங்கே பாருங்கள், இந்த 5ம் 3 இடத்த மாற்றணும். 3 அங்கே போயிடும், 5 இங்கே வந்துடும். மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? இதுக்கு பிளேஸ் சேஞ்ச். புரியிருக்கா? இங்கே எழுதுகிறேன். இடத்த மாற்றணும். 3 இங்கே போய்டும், 5 இங்கே வந்துடும். அடுத்து இந்த மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சைனை மாற்றுவோம். சைன் சேஞ்ச். அப்போ சைன் சேஞ்சில் என்ன பண்ணுவோம்? +2ன்னு இருக்குங்களா, இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன? -2. -4க்கு ஆப்போசிட் சைன் என்ன? +4. இவ்வளோ தான் அட்ஜாயிண்ட் ஏ. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? பிளேஸை மாற்றணும். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? சைனை மாற்றணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். அவ்வளோதான் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்டெப் 3ல் என்ன பண்ணணும்னா ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? A inverse equal to 1 டிட்டர்மெண்ட் A into adjoint A. இதுதான் என்ன? இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கொண்டான ஃபார்முலா. இதில் A inverse equal to 1 டிட்டர்மெண்ட் A னுடைய வேல்யூ என்ன? 23. அடுத்து adjoint A. adjoint Aக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படி எழுதுங்க பார்க்கலாம். 3 - 2 4 5.
இதுதான் வந்து என்னென்னா இன்வர்ஸ். இது வந்து ஏ கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு சம் உங்களுக்கு கொடுக்குறேன். இதே தான் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஏன்னு பேர் கொடுத்துங்க. -2 3 -1 4. இதை கண்டுபிடிச்சிட்டு என்னுடைய ஆன்சர் என்ன வருதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பாஸ் பண்ணட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.